ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றின vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன பாப்பாவோட பர்த்டேக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண வீடியோவும் அது கூடவே குலாப் ஜாமுன் நான் எப்படி உடையாமல் சூப்பராக செய்யறதுன்னு அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று பாப்பாங்களுக்காக நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண ரெசிபி தான். உங்களுக்கு வேணும்னா வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இங்கே கனடாவில் பார்த்தீங்களா கிளைமேட் வந்து ஃபால்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே செம்ம குளிராக இருந்தது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாப்பாவுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு லாஸ்ட் வீக்கெண்டு. அவளுக்கு சரியானதுமே அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட்க்குலாம் 2 டேஸாக செம்ம ஃபீவர். அவங்க லீவில் தான் இருக்காங்க, 2 நாள் ஆஃபீஸ் கூட போகல. ஸோ அவங்களுக்கு இல்லைனா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இதனால் எந்த ஒரு ரீசனால் பார்த்திங்கன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே ஒர்க்கும் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அடுத்த நாள், அதாவது நேற்று வந்து பர்த்டேன்றதுனால அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணியிருந்தேன்னா, அதுக்கு பாப்பாவுக்கு ஏதோ ஸ்வீட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி நான் அன்றைக்கி குலாப் ஜாமுன் செய்யலான்ட்டு தான் பிளான் பண்ணி நான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அரைக்க வேண்டியது இருந்தது, அதையுமே வந்து அரைச்சி வச்சிடலான்ட்டு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட பெரிய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருந்தேன். நான் வந்து கேக்லாம் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால என்னால் எந்த பெருசாக வந்து பண்ண முடியல என்னோடய சின்ன பாப்பாவுக்கு. பட் பாப்பா வந்து அவகிட்ட நான் வந்து சாரி கேட்டுட்டேன். ஏன்னா அவள் கேட்டேன், ஏம்மா அவளுக்கு மட்டும் கேக் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு பண்ணலைன்ட்டு. இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஓகேம்மா நான் இன்னொரு நாள் செஞ்சுட்டேன். பட் கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் பாப்பாவுக்கு அவளுக்கு நான் வந்து கேக் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கப் கேக்கோ இல்லை ப்ரௌனியோ நான் கண்டிப்பாக செஞ்சு தருவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சமாக உப்பு, அது கூட கொஞ்சம் எண்ணெய், குக்கிங் ஆயில் ஏதாவது வந்து சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ கிட்ட இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து குலாப் ஜாமுனுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே தான் கெனடியன் சூப்பர் ஸ்டோரில் நான் வாங்கின 1/2 கிலோ பேக்கெட் இது. இதில் நான் இப்போது 300 கிராம் அளவுக்கு குலாப் ஜாமுன் மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா 45லேருந்து 50 குலாப் ஜாமுன் வந்து நம்ம செய்யலாம். குலாப் ஜாமுனை நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது நீங்கள் ஒரு மீடியம் சைஸ், அதாவது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா 45லேருந்து 50 குலாப் ஜாமுன் தாராளமாக வரும். ஸோ 300 கிராம் மாவு வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைறீங்களோ அப்போ தான் வந்து உருண்டை வந்து உடையாமல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப பிசைய வேண்டாம், இல்லைனா வந்து உருண்டை பிடிக்கும் போது உடஞ்சிரும்ன்ட்டு. நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இப்போ சப்பாத்திக்கோ இந்த பரோட்டாக்கெலாம் மாவு நல்லா பிசைவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது அந்த உருண்டை வந்து உடையாமல் இருக்கணும். ஸோ அப்படி உடையாமல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாவு பதம் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய் சேர்த்து நீங்கள் பிசையணும். ஸோ மாவு பிசைஞ்சு வச்சதுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து அதில் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி நல்லா மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி பார்த்தா கிராக் இல்லாமல் வருது. ஸோ இப்போ நம்மளோட மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பேலன்ஸ் இருக்க மாவையும் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த சைஸே வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து அது மறுபடியும் சுகர் சிரப்பில் அது வந்து ஊறும்போது இன்னுமே பெருசாகும். ஸோ இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எப்போவுமே நம்ம குலாப் ஜாமுன் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, ஏதோ ஒரு தட்டில் தான் கண்டிப்பாக வைப்போம். ஸோ அந்த தட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயும் தடவி நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உருண்டை வந்து அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து எடுத்து பொரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குலாப் ஜாமுனுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தாங்க. எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் நீங்கள் வைக்கவே கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து சூடு இருக்கணும். அந்த எண்ணெய் சூடு கரெக்டான சூட்டில் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு அந்த குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் வரும். இல்லைனா பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து உடஞ்சிரும். இப்போ நான் போட்டதுமே பார்த்திங்கன்னா வந்து எல்லா குலாப் ஜாமுனும் வந்து நல்லா வந்து சூடு வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சூட்டில் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணது வந்து இந்த கலர் வந்ததுமே நம்ம வந்து எடுத்துடலாம். குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எண்ணெயிலேருந்து எல்லா குலாப் ஜாமுனும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆயிலேருந்து குலாப் ஜாமுன் எல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு குலாப் ஜாமுனை வந்து சிரப் ரெடி பண்ணிவிட்டு குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணதுமே வந்து நம்ம சிரப்பில் சேர்த்துருவோம்.
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற தப்பு. அந்த சிரப்பில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. சிரப்பில் சேர்க்காமல் இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாத்தையும் தட்டில் வச்சு நல்லா ஆற வைக்கணுங்க. நம்மளோட சுகர் சிரப் கொஞ்சம் சூடு இல்லை, ரொம்ப சூடு இல்லைங்க, கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்மளோட இந்த குலாப் ஜாமுன் இருக்குது பார்த்திங்களா, அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி இருக்கணும். ஸோ நல்லா ஆறின பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் இருக்குது பார்த்திங்களா, அதில் இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ சூப்பராக நம்மளோட குலாப் ஜாமுன் உடையாமல் அதில் ஒரு சிலது உடஞ்சிருக்கு, கிராக் இருக்குது. பட் அதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரு 99% வந்து எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குலாப் ஜாமுன் எல்லாமே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு அப்போ வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கனால இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க குலாப் ஜாமுனில் துருவி வச்சுருக்க பாதாமோ இல்லை முந்திரி பருப்போ இல்லை பிஸ்தாவோ இல்லை எல்லாமே கலந்துருந்தாலும் சரி, இப்போ அது மேலே லைட்டாக நல்லா தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அது பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பாதாம் தான் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூடவே ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டா அவ்வளோதாங்க, நம்மளோட குலாப் ஜாமுன் குண்டு குலாப் ஜாமுன் உடையாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குலாப் ஜாமுன் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட வீட்டு அக்கேஷனில் நீங்கள் GTA கனடாவில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு அக்கேஷனுக்கு இதே மாதிரி ஸ்வீட்ஸ், லட்டு, குலாப் ஜாமுன், கேசரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியன் ஃபுட்ஸ், வெஜ், நான்வெஜ்னு டிஃபனு, சாப்பாடு, அதாவது சவுத் இந்தியன் மீல்ஸு, அதே மாதிரி சப்பாத்தி, குருமா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பிரியாணி எல்லாமே ஸ்டார்டர்ஸும் வந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட வீட்டு அக்கேஷன் எதுவாக இருந்தாலும் சரி என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனோட ஃபுல் விலாகும் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.